புதுச்சேரியில் அமையவுள்ள காங்கிரஸ் அமைச்சரவையில் திமுகவிற்கு இடம் அளிக்கப்படுமா என்ற கேள்விக்கு நாராயணசாமி விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நாராயணசாமி சென்னையில் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்தார். கோபாலபுரம் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது கருணாநிதிக்கு பொன்னாடை போட்டி நாராயணசாமி வாழ்த்து பெற்றார். இதைத் தொடர்ந்து நாராயணசாமியுடன் எமது செய்தியாளர் சுபாஷ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். புதுவை மாநிலத்தில் பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது வேலைவாய்ப்பு, இரண்டாவது சுற்றுலா பாதிக்கப்பட்டிருக்கு, கட்டுமான பணிகள் இல்லை. அது மட்டுமல்லாமல் புதுவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இல்லை. புதுவை மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தால் வளர்ச்சி பெறுகின்ற மாநிலம். இந்த மாநிலத்தில் எல்லா திட்டங்களையும் சிறப்பான முறையில் நம்ம நிறைவேற்றலாம். அதற்கான சூழ்நிலை இப்போ உருவாகி இருக்கு. மத்தியில் நரேந்திர மோடி அரசு இருந்தாலும் கூட நாங்கள் அவர்களோடு ஒருங்கிணைந்து புதுவை மாநிலத்துக்கான நிதியை பெற்று புதுவை மாநில வளர்ச்சியை காண்போம். தனி மாநில அந்தஸ்து மிகப்பெரிய இன்னும் நிறைவேறாம இருக்கு. அதுக்கான விஷயங்கள் என்ன செய்யும்? புதுவை மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் கொள்கை தனி மாநில அந்தஸ்து, சிறப்பு மாநில அந்தஸ்து. அந்த சிறப்பு மாநில அந்தஸ்துல நாங்கள் உறுதியா இருக்கோம். அதை நரேந்திர மோடி அரசு கேட்டு அது பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கும். உங்க கூட்டணி திமுகவுக்கு இடம் இருக்கும், அமைச்சரவையில் இடம் இருக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான விஷயம் இருக்கா? அதே போல அமைச்சரவைக்கும் வாய்ப்பு. அமைச்சரவையில் சேர்க்க சம்பந்தமா எங்களுடைய கட்சி தலைவர் டாக்டர் கலைஞரும் இளைய தளபதி ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து முடிவு பண்ணுவோம். கிரண்பேடி ஆளுநராக அமைக்கப்பட்டதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு சவாலா இருக்கும் அமைக்கப்பட்டது? நான் பிரதமர் அலுவலகத்தில் பணிபுரிஞ்சிருக்கிறேன். மத்திய அமைச்சராக நிறைய பழக்கம். அது மட்டும் இல்லாமல் கிரண்பேடி அம்மையார் எனக்கு 25 வருஷமா பழக்கம். அதனால எந்தவித சூழ்நிலையும் இருக்காது. அதாவது துணைநிலை ஆளுநர் நாங்களும் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும். அது மாதிரி செயல்படுவோம்.